ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம்ப்பா. சரிங்களா? ஸோ எப்போ அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட் மந்த் ஓகேவா 27 வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். 26 வீடியோ போட்டோம். 27ல இருந்து அட்மிஷன்ஸ் கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பேட்ச் ஸ்டார்டிங் டேட் எப்போ வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 1 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து கேட்டிருந்தாங்க. சார் நாங்கள் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஏன்னா நம்ம லாஸ்ட் மந்த் 31ஆம் தேதி வரைக்கும் தான், செப்டம்பர் 31 வரைக்கும் தான் இந்த பேட்சுக்கான டைமிங் வந்து நம்ம வச்சிருந்தோம். அட்மிஷனுக்கான டைமிங்கிறது வச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்மிங் 7th இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அட்மிஷன் வந்து ஓப்பனில் வந்து வச்சுருந்தோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து செப்டம்பர் 7 நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடும்போது ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம டைமிங் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு 12 மணியோட நம்மளோட இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணணுங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம குரூப் 4 வர வரைக்கும் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இன்னும் வந்து ஒரு 8லேருந்து 10 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் கோச்சிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்சுக்கான ஃபீஸ் வந்து வெறும் 100 ரூபீஸ் தான். இவ்வளோ நாள் ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கான ட்ரைனிங்க்கு நீங்கள் வெறும் வந்து ஒரு 100 ரூபீஸ் மட்டும்தான் செலவு பண்ண போறீங்க. ஸோ இதில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சுக்குன்னு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேல. ஸோ போன ஸ்டார்டிங் அப்போ 26ஆம் தேதியோ 27ஆம் தேதியோ நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குரூப் 4னா என்ன, நீங்கள் என்ன படிக்கணும், நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், எப்படிலாம் உங்களை வந்து கோச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ்லாம் கொடுக்குறோம். நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குது, நம்ம டீச்சிங் வந்து எப்படி இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பேட்சில் இப்போ ஒரு வாரமாக அதுக்கு முன்னாடியிருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா தெரியும். சரிங்களா? ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து வேற என்ன எது அகாடமி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அங்கே எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், காஸ்ட் எஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ யாரையுமே வந்து நம்ம கட்டாயப்படுத்தவில்லை. ஓகேவா? நம்ம வந்து 100 ரூபீஸ் போட்டிருக்கனால ஸோ இந்த பேட்ச் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிக்க வேணாம். அது நம்மளோட இப்போ சமீப நாட்களாக வந்து நம்மளோட ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லாவே தெரியும். நம்மளோட பேட்ச் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது யாருக்கானது அப்படின்னா, சார் என்னால் வந்து நான் நேரடியாக வந்து அகாடமி போய் படிச்சுக்க முடியும். என்னால் வந்து 1000, 2000, 3000, 5000 கூட பே பண்ணி என்னால் ஒரு அகாடமியில் சேர்ந்து படிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படி உள்ளவங்களுக்கான பேட்ச் வந்து இது கிடையாது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஃப்ரெஷர் சார், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சார், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் சார் டைமிங்கே கிடைக்குது. நான் வந்து எப்படியாவது இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த டயத்தை நான் கரெக்டாக யூஸ் பண்ணி நான் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷெட்யூல், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நம்மளுடைய நோக்கம் என்ன, இந்த பேட்ச் போட்டதுக்கான நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம பணத்தை வச்சு காசு அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது. நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த வசதிகள் கிடைக்கலையோ, ஏன்னா நெறைய பேர் வந்து கிராமத்துல இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஸோ அவங்கனால வந்து அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்காங்க. ஸோ அவங்கனால அதிகமா பே பண்ணி படிக்க முடியல. வெளியில போயும் படிக்க முடியல. வெளியில ஒரு இன்ஸ்டிடியூட் போய் அந்த மாரியும் அவங்கனால படிக்க முடியல. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய இந்த ஒரு முயற்சி வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உண்மையிலேயே, நான் கண்டிப்பா ஜெயிக்கணும், நான் இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணணும், நான் வந்து என்னோட திறமைய வந்து நான் வந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்து நம்ம பேட்ச் அப்படிங்கிறது குரூப் 2 வந்து வருது. சரிங்களா? மந்த் எண்டில் குரூப் 2 வந்து வருது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் இந்த பேட்ச் தான். ஸோ இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இன்னும் டைம் இருக்குது, அடுத்த வருஷம் வருமான்னு தெரியல, அப்படி இப்படிம்பீங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. கண்டிப்பா அடுத்த வருஷம் குரூப் 4 இருக்கும். ஏன்னா 5 தடவை எலெக்ஷன் நடந்திருக்கு. இது இப்போ வரைக்கும் 2000க்கு அப்புறம் உள்ள வருஷங்கள்ல 5 தடவை நம்மளுக்கு எலெக்ஷன் வந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. சரிங்களா? அந்த 5 தடவை எலெக்ஷன் நடந்ததுலயும் 4 தடவை அதே வருஷத்துல குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு.
ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கடைசி ஒரு தடவ நடக்கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து 2022 டயத்துல நடந்தது. அப்போ வந்து நம்மளுக்கு கொரோனா. ஓகேவா? ஸோ 2019 கடைசியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. கொரோனா பீரியடு. ஸோ அப்போ வந்து யாருமே வந்து வைக்கல. ஓகேவா? அப்போ வந்து நம்மளுக்கு எலக்ஷன் வந்துச்சு. 2021ல எலக்ஷன் வந்துச்சு. ஸோ அந்த டயத்துல நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே வந்து இல்ல. ஓகேவா? கொரோனா இருக்கிறனால நமக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே இல்ல. ஸோ அந்த காரணத்தினால தான் எக்ஸாம் இல்லாம போச்சே தவிர, எலக்ஷன்னால எக்ஸாம் இல்லாம போகல. ஓகேவா? ஸோ இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள கேட்டு, தேவையில்லாத விஷயங்கள வந்து யோசிச்சு, உங்கள நீங்களே டைவர்ட் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா எக்ஸாம் வரும். நம்மளுடைய இலக்கு இதுதான். நம்ம இத கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஓய்வு எடுக்கவே கூடாது. சரிங்களா? வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடையறதுக்கு முன்னாடி, நம்மளுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. சரிங்களா? ஸோ அத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஜெயிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஜெயிச்சுட்டு உட்காந்து பொறுமையா யோசிச்சுக்கலாம். ஸோ, அதனால அதுவரைக்கும் வந்து உங்களுடைய ஓட்டத்த நீங்க நிப்பாட்டாதீங்க. யார் சொல்றதையும் கேட்டு எக்ஸாம் வந்து அடுத்த வாட்டி இப்படி வந்துரும், அப்படி வந்துரும். உங்களோட இலக்கு இதுதான். ஓகேவா? நான் அவங்களுக்கு தான் பேசுறேன். மத்தபடி சார் நான் இல்ல சார் எனக்கு இது வேணாம். நான் பிரைவேட் ஜாப் போயிடுறேன். எனக்கு அதான் சார் கரெக்ட்டா வரும். போங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சார் இல்ல சார் எனக்கு வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன். நான் பிரைவேட் ஜாப் போய்க்கிட்டே வந்து படிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. படிங்க. உங்களுடைய விருப்பம் தான். யாரையுமே வந்து நாங்க வந்து இங்க நீங்க பிரைவேட் ஜாப்‌க்கு போறவங்கள நம்ம கூப்ட்டு இங்க வலுக்கட்டாயமா இங்க கொண்டு வரல. ஓகேவா? ஒரு சில பேருக்கு இதுதான் இலக்குன்னு இருக்கும். நீங்க பிரைவேட் ஜாப் போனாலும் உங்களுடைய மனசு அங்க இருக்காது. சரியா? அதிகபட்சம் 1 மாசம் வேல பார்ப்பீங்க, 3 மாசம் வேல பார்ப்பீங்க, இல்ல 6 மாசம் வேல பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸாம் போட்டோம்னா, நோட்டிஃபிகேஷன் போட்டோம்னா, அதுக்கப்புறம் திரும்ப படிக்க ஆரம்பிப்பீங்க. புக் எடுப்பீங்க. அந்த ஆசை வரும். புரியுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட்ட குடுக்காது. நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம். நம்ம ஒரு விஷயத்த அடையணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னா, அதுல நம்மளுடைய ஆசையும், குறிக்கோளும் வந்து உறுதியா இருக்கணும். யாராலயுமே அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். என்ன தடைகள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் வந்து அத ஃபேஸ் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலையில தான், நீங்க இந்த மாரியான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகவே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இங்க உங்களுடைய உங்களுடைய எப்படி சொல்றது? உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வேல்யூ என்ன? உங்களுடைய தகுதி என்ன? அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா? ஸோ மத்தவங்க சொல்றதெல்லாம் நீங்க நெனைக்காம, உங்களுக்கு என்ன தோணுது? உங்க மனசுக்கு என்ன தோணுது? அத யோசிச்சு நீங்க ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரியாப்பா? சரி ஓகே. முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இன்னையோட வந்து முடியுது. யார் யார் ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் பேமெண்ட்டுக்கு வந்து டைமிங் வந்து கேட்டிருந்தீங்க. சார் இந்த மாரி நான் 1 வீக்ல பே பண்றேன், 5 டேஸ்ல பண்றேன், 2 டேஸ்ல பண்றேன் அந்த மாரி சொல்லியிருந்தீங்க. சொல்லிட்டு நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாரி உள்ளவங்களும் இன்னைக்கு உங்களோட பேமெண்ட்ட முடிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம செக் பண்ணிட்டு ரோல் நம்பர்ஸ் குடுக்கணும். அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ நாளையிலிருந்து நம்மளோட பயணம் அப்படிங்கிறது இன்னும் ஃபயராவும், இன்னும் வந்து பயங்கர ஆக்டிவாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. இந்த 1 வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கான ட்ரெய்னிங். சரிங்களா? உங்களுக்கான உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ, உங்களுடைய விஷயங்கள நீங்க செட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம குடுத்தது. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஷெட்யூல் அப்படிங்கிறது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு ஒரு வீக்ல எவ்வளோ டைம் கிடைக்குது? நம்மளுக்கு ஒரு வீக்ல நம்ம எத்தன இது கம்ப்ளீட் பண்ண முடியும்? நம்மளுக்கு எப்பப்பலாம் டைம் இருக்கு? நம்ம எப்பப்பலாம் அத வேஸ்ட் பண்றோம்? அந்த வேஸ்ட் பண்ற டயத்தெல்லாம் நம்ம எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா கொண்டு வரது? இப்படி உங்களுடைய ஒரு உங்களுக்குன்னு ஒரு பிளான், உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். இந்த 1 வாரத்துல. உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ அத வச்சு இனி வரக்கூடிய ஷெட்யூல கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து ஒரு வீக்லி ஷெட்யூல் குடுக்குறோம் அப்படின்னா, அத வந்து ஒரு சிலர்னால அப்படியே ஃபாலோ பண்ண முடியும். ஆனா ஒரு சிலர்னால அவங்களுக்கு ஏத்த மாதிரி அத மாத்தி தான் ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். என்னடா இது நம்மனால பண்ண முடியலையே! அப்படிலாம் வந்து கிடையாது. சரியா? சரி ஓகேப்பா. ஸோ முக்கியமான அப்டேட் வந்து இதுதான். டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆயிரும். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? சரி ஓகே. தேங்க் யூ. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.